very good morning students. நம்ம வந்து போன கிளாஸில் நம்ம என்னென்னா பார்த்தோம், ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், அப்புறம் வேரியேஷன் ஆஃப் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஆஸ்பர் டைலேஷன்லாம் அண்ட் இட்ஸ் லிமிடேஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஓகே, ஸோ இது எல்லாமே ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், அப்புறம் இது எல்லாமே வந்து 2 மார்க்ஸ். அப்புறம் வேரியேஷன் ஆஃப் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அதுவும் ஆஸ்வால்ட் டைல்யூஷன்லாம் அண்ட் இட்ஸ் லிமிடேஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து எல்லாமே 4.1 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி 1ல் 4th யூனிட்ல 4.1. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன டாபிக் வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மைக்ரேஷன் ஆஃப் அயான்ஸ். ஓகே, ஸோ மைக்ரேஷன் அப்படின்னா என்னென்னா மூவ்மெண்ட். ஓகே, ஒரு அயான்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் என்னது, மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் வந்து மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அயானிக் மொபிலிட்டி. ஆஸ்டனஸ் அயானிக் மொபிலிட்டியும் சேம் தான். அதாவது ப்ரெசென்ட் ஆகிக்கிற அயான்ஸ், ஒரு மாலிகுல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிக்கிற அயான்ஸ் வந்து ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும். எலக்ட்ராலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டிசால்வ் பண்ணுற டைல்யூட் சொல்யூஷன் வந்து நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கேத்தோடு ஆனோடு இருந்துச்சுன்னா கேத்தோட் மாலிகுல்ஸ் இருந்துச்சுன்னா வந்து என்னவாகும்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பக்கமாக மூவ் ஆகும். சப்போஸ் ஆனோட் இருந்துச்சுன்னா வந்து நெகட்டிவ் சார்ஜ் பக்கமாக மூவ் ஆகும். சரிங்களா? அதுதான் வந்து அயானிக் மொபிலிட்டி. ஸோ கேத்தோடிக் கம்பார்ட்மெண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஆனோடிக் கம்பார்ட்மெண்ட் எல்லாமே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அயானிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா சார்ஜ், அதாவது ஒரு அயன்ஸில் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணோன்னா அது வந்து எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு அதோட கண்டக்ட் பண்ணுது, அந்த எலக்ட்ரான்ஸோட வேரியேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு சொல்யூஷனோட டைல்யூட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் எடுத்துக்கும் போது அந்த சொல்யூஷனை அதோட கண்டக்டன்ஸ் வந்து அதோட எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் நம்பர் அண்ட் இட்ஸ் டிட்டர்மினேஷன். டிரான்ஸ்போர்ட் நம்பர்னா ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, அதாவது அயான்ஸ், அந்த அயான்ஸ் வந்து ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் மூவ் ஆகும்போது அதோட வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருக்கிறது அப்படின்ற கண்டுபிடிக்கிறதா வந்து டிரான்ஸ்போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிட்டாப்ஸ் மெத்தட் அண்ட் மூவிங் பவுண்டரி மெத்தட். இங்கே படிக்கிற எல்லாமே இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா எலக்ட்ராலிசிஸை பேஸ் பண்ணியிருக்கோம். எலக்ட்ராலிசிஸில் மோஸ்ட்டாக ப்ரெசண்டாக இருக்கிற சொல்யூஷன், அதாவது அயனிக் சொல்யூஷன், அயான்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது, அதோட மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கா, அது வந்து பாசிட்டிவ் இருக்கா, பாசிட்டிவ் தான் அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அயானிக் மொபிலிட்டி, அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் நம்பர்ஸ், அப்புறம் ஹிட்டாப்ஸ் மெத்தட் அண்ட் மூவிங் பவுண்டரி மெத்தட் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். எல்லா கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ்லையும் கண்டிப்பாக இந்த 4.3லேருந்து ஏதாவது ஒரு 2 கொஸ்டின்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இங்கே இருக்கிற அயானிக் மொபிலிட்டி, அயானிக் கண்டக்டன்ஸு, டிரான்ஸ்போர்ட் நம்பர் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க, 5 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. ஹிட்டாப்ஸ் மெத்தட் ஆர் மூவிங் பவுண்டரி மெத்தட் வந்து இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் எப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிட்டாப்ஸ் மெத்தட். ஓகே, ஸோ வந்து ஹிட்டாப்ஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி இருக்குன்னா 2 limped vessel அப்படின்னு என்ன அர்த்தம்னா, limped vessel அப்படின்னா என்ன சொன்னாங்கன்னா யூடியூப், அதாவது யூ ஷேப்பில் வந்து அந்த வெசல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது யூ ஷேப்பில் வந்து அதோட வெசல் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து limb to limb vessel அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் both the limbs, இங்கே பாருங்கள் 2 limped vessel, 2 வெசல்ஸ் இருக்கும். அந்த வெசல்ஸ் எப்படி இருக்கும்னா யூ ஷேப்பில் இருக்கும், யூ டியூப்ல இருக்கும், இந்த மிடில் பாயிண்ட்ல இருக்கும். ஓகே, அப்புறம் both the limbs as well as the U-tube, அதாவது 2 ப்ரெசென்டாக இருக்கிற அந்த லிம்ஸ் வெசல், அதாவது யூ ஷேப்பில் இருக்கிற அந்த வெசல்ஸோட கார்னர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் கிளாக்ஸ் இருக்கும். அதாவது ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி 2 கார்னர்ஸ்ல என்ன இருக்கும், ஒரு ஸ்டாப் காக்ஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டு சொல்யூஷனை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அங்கே நான் ரிப்பீட் பண்ணுறேன், ஹிட்டாப்ஸ் அப்பேரட்டஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 limb vessel கனெக்டட் பை அ நேரோ யூடியூப் மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும், யூ ஷேப்பில். ஓகே, அந்த டியூப்ஸ் எப்படி இருக்கும், யூ ஷேப்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 கார்னர்லேயும் என்ன இருக்கும், 2 ஸ்டாப் காக் இருக்கும். அந்த ஸ்டாப் காக் வந்து சொல்யூஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறதும் ஓப்பன் பண்ணுறதும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 2 limbsல என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது, பிளாட்டினம் எலக்ட்ரோட் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி எலக்ட்ரோட். ஓகே, எதுக்காக எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து
வந்து மெயினாக வந்து இந்த எலக்ட்ரோடில் வழியாக தான் நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளாட்டினம் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுறோம். பிளாட்டினம் வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லியான எலக்ட்ரோட். ஓகே, உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா பிளாட்டினம் எலக்ட்ரோடு இருக்குது, கேலமல் எலக்ட்ரோடு இருக்குது, கிளாஸ் எலக்ட்ரோடு இருக்குது, மெட்டல் எலக்ட்ரோடு இருக்குது, ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் வந்து எலக்ட்ராலிசிஸ்லையும் படிப்பீங்க. ஓகே, ஸோ வந்து இங்கே இந்த டியூப்ஸில் வந்து ஒரு பிளாட்டினம் எலக்ட்ரோடு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இமர்ஸ் பண்ணியிருப்பாங்க சொல்யூஷனில். ஓகே, ஸோ சொல்யூஷனில் இமர்ஸ் பண்ணிவிட்டு அங்கே என்ன இருக்குன்னா நம்ம இதில் என்ன மெயினாக கண்டுபிடிக்க போகிறோம்னா டு டிட்டர்மைன் த டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஆஃப் Ag + அயான் இன் AgNO3 சொல்யூஷன். அந்த யூடியூப்ல நம்ம என்ன சொல்யூஷன் ஃபில் பண்ணியிருக்கிறோம்னா AgNO3. ஸோ AgNO3ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் Ag + அயான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, எவ்வளோ Ag + அயான்ஸ் வந்து ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, த எலக்ட்ரோட்ஸ் ஆர் எய்தர் ஆஃப் பிளாட்டினம் ஆர் பியூர் சில்வர். அப்போது அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கிற அந்த பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ் வந்து மேபி வந்து பிளாட்டினமாக இருக்கலாம் ஆர் வந்து பியூர் சில்வராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது ஒரு எண்ணில் வந்து பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஆஃப் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வந்து Ag + அயான்ஸ் வந்து மூவ் ஆயிடுச்சு இந்த AgNO3 சொல்யூஷனில் அப்படின்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த apparatus filled with ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ஆஃப் AgNO3. ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்ற என்னது, அதோட நம்ம நார்மாலிட்டி வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, இதுதான் இவளோட நார்மாலிட்டி அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செல்லை கலெக்ட் பண்ணுவோம். செல் இஸ் கனெக்டட் இன் தி சீரீஸ் வித் த டைரக்ட் கரண்ட் லைக் பேட்டரி. அந்த சொல்யூஷனை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பீக்கரில் சொல்யூஷனை டிசால்வ் பண்ணியிருப்பாங்க, அதில் எலக்ட்ரோட இமர்ஸ் பண்ணியிருப்பாங்க, பிளாட்டினம் எலக்ட்ரோட இமர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது டேரெக்டாக எங்கே கனெக்ட் ஆயிருக்கும்னா பேட்டரியில் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து AgNO3 சொல்யூஷனோட வேல்யூ வந்து நம்ம தெரியும். ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து வேரியஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து Ag + அயான்ஸ். அப்போ லாஸ்ட்டாக வந்து எவ்வளோ Ag + அயான்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்றத நம்ம வந்து பேட்டரியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா பேட்டரியில் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து அங்கே வோல்டேஜ் கிடைக்கும். சரிங்களா, வோல்டேஜை காட்டும். அதுதான் வந்து எலக்ட்ரோலிசிஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஹிட்டாப்ஸ் மெத்தடில் கொடுத்துருக்காங்களா, இங்கே ஒரு கேத்தோட் கம்பார்ட்மெண்ட் இருக்குது, ஆனோட் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள் சென்டர் கம்பார்ட்மெண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு AgNO3 சொல்யூஷனை ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டுக்கு யூடியூப்லேயும் வந்து AgNO3 சொல்யூஷன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரெண்டு சைடும் எலக்ட்ரோடு இருக்குது. அந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, பிளாக் கலர் ஆனோட் கம்பார்ட்மெண்ட் சென்டரில் பாருங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டிருக்கா, பாசிட்டிவ் சைடில் வந்து ஆனோட் கம்பார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து கேத்தோடில் வந்து நெகட்டிவ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் என்ன இருக்குது, ரெண்டு பிளாட்டினம் எலக்ட்ரோட் இமர்ஸ் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன இருக்குது AgNO3 சொல்யூஷன் போயிருக்கு. ஓகே, ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து ஸ்டாப் காக் இருக்குது. எல்லா பாட்டம்ல பாருங்க ஸ்டாப் காக் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அது வழியாக சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து ஹிட்டாப்ஸ் மெத்தட். யூடியூப் வெசல் சொன்னாலே அங்கே பாருங்க யூடியூப் டூல் செகண்ட் ரெண்டு சைட்லையும் ஒரு பிளாட்டினம் எலக்ட்ரோடு இருக்கு, தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சரிங்களா, இந்த டயக்ராமை நீங்கள் அப்படியே போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எலக்ட்ராலிசிஸ் நடக்குதுன்னா த சொல்யூஷன் ஃப்ரம் த ஆனோடிக், அதாவது ஆனோட் அஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட், அதாவது ஆனோட் கம்பார்ட்மெண்ட்லேயும் இல்லைனா சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், சொல்யூஷனை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் செப்பரேட்டாக பை ஓப்பனிங் த ஸ்டாப் காக். இது வழியுமா இங்கே பாருங்கள், இங்கே ஆனோட் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்டாப் காக் இருக்குது. சரிங்களா, அது கீழே பாட்டமில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணோன்னா சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைனா சென்டர் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து AgNO3 சொல்யூஷன் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அப்புறம் என்ன அனலைஸ் பண்ணுறோம்னா பை டைட்ரேஷன். ஸோ AgNO3 சொல்யூஷனை நம்ம எதிரோட டைட்ரேட் பண்ண போகிறோம்னா அமோனியம் தயோசைனேட். அமோனியம் தயோசைனேட்டோட ஃபார்முலா பாருங்க NH4CNS சொல்யூஷன். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், AgNO3 சொல்யூஷனோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ நம்ம ஆல்ரெடி தெரியும். நம்மளுக்கு வேண்டியது எவ்வளோ நம்பர் ஆஃப் Ag + அயான்ஸ் வந்து மூவ் ஆயிடுச்சு, கேத்தோடிக் கம்பார்ட்மெண்ட்டில் போச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. ஸோ அதை எதோட டைட்ரேட் பண்ண போகிறோம்னா அமோனியம் தயோசைனேட்டோட சொல்யூஷனோட டைட்ரேட் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the change in amount of electrolyte in the anode compartment, அதாவது எலக்ட்ரோலைட்டோட அது எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்கிற ஆனோட் கம்பார்ட்மெண்ட்டில் அதோட சேஞ்சஸ் எதுவும் நடந்துச்சுன்னா எடுத்திருக்கிற Ag + அயான்ஸ் வந்து ஏதாவது வேரி ஆகுதா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன் வித்ட்ராட் ஃப்ரம் த ஆனோட் ஃப்ரம் அனாலிசிஸ், அதாவது சொல்யூஷனை வித்ட்ரா பண்ணிக்கிட்டோம். ஓகே, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன் நம்ம வந்து ஆனோட் கம்பார்ட்மெண்ட்ல வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ சப்போஸ் வந்து எடுத்துக்கிற சொல்யூஷன் விட அது வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா composition has changed. This can be checked by withdrawing the further the portion of the solution. அதாவது நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 5 ml எடுக்கிறோமா 10 ml எடுக்கிறோமா அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து எண்ட் பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னு தெரியும். சரிங்களா,
ஸோ அப்போது செக் பண்ணும்போது நம்ம எவ்வளோ சொல்யூஷன் வந்து நம்ம ஆனோடிக் கம்பார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டோம். அப்போது ஒரிஜினல் சொல்யூஷனோட நம்ம எடுத்துக்கிற சொல்யூஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, மைனஸாக இருக்கட்டும் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், அப்போ தான் தெரியும் எவ்வளோ எடுத்தோன்றதை நம்ம ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன் நம்ம இனிஷியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ திஸ் சொல்யூஷன் லெஃப்ட் ஆஃப்டர் வித்ட்ராயல் ஃப்ரம் இட் மஸ்ட் பி ஸ்டார்டிங் அர் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எது எடுக்கிறோமோ அதுதான் வந்து என்னது, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஸோ இதுதான் வந்து ஹிட்டாஸ் மெத்தட். ஓகே, இது இந்த டயக்ராம் போடணும். இந்த டயக்ராம் போட்டதுக்கப்புறம் வந்து இதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. சரிங்களா, இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவிங் பவுண்டரி மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவிங் பவுண்டரி மெத்தட். ஓகே, ஸோ இந்த மூவிங் பவுண்டரி மெத்தடில் ரெண்டு இருக்குது. ஒன்று ஏபி சொல்யூஷன் இருக்குது. சரிங்களா, ஏபியில் என்ன எடுத்திருக்காங்க, கேட்மியம் குளோரைடு எடுத்திருக்காங்க. ஓகே, பியில் என்ன எடுத்திருக்காங்கன்னா HCl எடுத்திருக்காங்க. சரிங்களா, ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா மைக்ரேஷன் ஆஃப் த அயான்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட். இட் இஸ் மெயினாக எதை பேஸ் பண்ணியிருக்கு, டேரெக்டாக நம்ம எதை பேஸ் பண்ணிக்கிறோன்னா அயான்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் பாஸ் பண்ணும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளோ மைக்ரேட் ஆகுது அப்படின்றது செக் பண்ணுறது தான் வந்து மூவிங் பவுண்டரி மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அதாவது ஏன்ற ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு பேட்ரி ஓப்பனில் இருக்குது, அப்புறம் வந்து கனெக்ஷன்ஸ் எலக்ட்ரோடோட கனெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா, இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த கண்டக்டிவிட்டி செல் இந்த மெத்தட் கன்சிஸ்ட் ஆஃப் த வெர்டிகல் டியூப். இது எப்படி இருக்குன்னா வெர்டிகல் பொசிஷனில் அரேஞ்ச் ஆகிருக்கு, லென்த்தாக இருக்கு இல்லையா, வெர்டிகல் பொசிஷனில் அரேஞ்ச் இருக்குது. இது என்ன ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா இந்த க்ரீன் ப்ளூ கலரில் இருக்குல்ல, ஏ வந்து கேட்மியம் குளோரைட் சொல்யூஷனை ஃபில் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ளூ கலர் வந்து HCl சொல்யூஷனை வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ வந்து அயான்ஸ் வந்து மைக்ரேட் ஆகுது, அதாவது மூவ் ஆகுது, இந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அயான்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா HCl இஸ் அ பிரின்சிபல் எலக்ட்ரோலைட். ஓகே, HCl தான் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோலைட். அப்புறம் கேட்மியம் குளோரைடு வந்து இஸ் அ இண்டிகேட்டர். எதுக்காக இண்டிகேட்டர் அப்படின்னு ஆட் பண்ணுறோன்னா பவுண்ட்ரி. அப்போ தான் வந்து நம்மளுக்கு இண்டிகேட்டர்ன்றது என் பாயிண்ட் கிடைக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கே வந்து எலக்ட்ரான்ஸை மைக்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் பவுண்ட்ரி மாதிரி ஃபார்ம் ஆகும், டார்க் லைன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். சரிங்களா, அதுதான் வந்து பவுண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஏக்கு ஒரு பவுண்டரி இருக்குது, பிக்கு ஒரு பவுண்டரி இருக்குது. ஓகே, ஏன்றது கேட்மியம் குளோரைடு, பின்றது HCl. ஓகே, ஸோ HClன்றது எலக்ட்ரோலைட், பேசிக் எலக்ட்ரோலைட், இனிஷியல் எலக்ட்ரோலைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்மியம் குளோரைடுன்றது என்னது, இண்டிகேட்டர் எலக்ட்ரோலைட். ஓகே, அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், HClன்றது பிரின்சிபல் எலக்ட்ரோலைட், கேட்மியம் குளோரைடுன்றது இண்டிகேட்டர் எலக்ட்ரோலைட். ஓகே, ஸோ இதுதான் வந்து மூவிங் பவுண்டரி மெத்தட். இது வந்து வெர்டிகல் டியூப்ல இருக்கு, ரெண்டுத்துலேயும் கேட்மியம் குளோரைட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபில் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ மூவிங் பவுண்டரி மெத்தடில் என்ன பார்க்க போகிறோம்னா த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் ஆல்சோ அட்ஜஸ்டட். கான்சன்ட்ரேஷனோட சொல்யூஷன்ஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் மேபி அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃப்ளோட்ஸ் ஓவர் கேட்மியம் குளோரைட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து மேலேயே ஃப்ளோட் ஆகும், கேட்மியம் குளோரைட் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால கீழே வந்து தங்கிடும். ஓகே, ஏன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மேலே ஃப்ளோட் ஆகுதுன்னா, மேலே வந்து சர்ஃபேஸில் இருக்குதுன்னா அது HCl வந்து லைட்டர் தென் த கேட்மியம் குளோரைட் சொல்யூஷன். அதாவது அயான்ஸ் வந்து மூவ் பண்ணும்போது கேட்மியம் குளோரைடை விட HCl தான் ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா HCl வந்து லைட் வெயிட்டாக இருக்குது, கேட்மியம் வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால கீழே இருக்குது, அது வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால HCl மேலே இருக்குது. இதுதான் வந்து மைக்ரேஷன் அது மூவிங் பவுண்டரி மெத்தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஷார்ப் பவுண்டரி அப்பியர்ஸ் பிட்வீன் த டூ சொல்யூஷன். அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் HCl வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும், கேட்மியம் குளோரைடு சொல்யூஷன் வந்து லைட்டாக கிடைக்கும். அதாவது பவுண்டரி வந்து லைட்டாக தெரியும், லைன்ஸ் வந்து லைட்டாக தெரியும் கேட்மியம் குளோரைடில், HCl வந்து டார்க்காக தெரியும். ஓகே, ஸோ த செலெக்ஷன் ஆஃப் த இண்டிகேட்டர் எலக்ட்ரோலைட் இஸ் டன் கேர்ஃபுல்லி. ஸோ அப்போது சொல்யூஷனை நம்ம எடுக்கும்போது, இண்டிகேட்டர் எலக்ட்ரோலைட் எடுக்கும்போது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணணும். சப்போஸ் நம்ம சொல்யூஷனை வந்து மாற்றி செலக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என் பாயிண்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா so this cation do not move faster than the cation whose transport to be determined. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வேகமாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது. ஓகே, அட் த சேம் டைம் ஷுட் ஹாவ் த சேம் ஆனயான் அஸ் அ பிரின்சிபல் எலக்ட்ரோலைட். அதாவது ஆனயானும் கேட்டயானும் சேமாக ஃப்ளோ ஆச்சுன்னா, ஒரு எலக்ட்ரிசிட்டியை பாஸ் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து பவுண்டரி கிடைக்கும். ஒன்றுத்தை விட ஒன்று அதிகமாக கிடைச்சிச்சுன்னா சரியாக வந்து பவுண்டரி ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the mobility of the cadmium ions is less than that of the hydrogen ions. அதாவது ஹைட்ரஜன் அயனை கம்பேர் பண்ணும்போது
பண்ணும்போது கேட்மியம் அயானோட ஸ்பீட் இருக்கும் இல்லையா, அது வந்து எப்பவுமே லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த காமன் அயான் எஃபெக்ட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். காமன் அயான்னா சேம் அயான்ஸ் இருக்குது, கேட்மியம் குளோரைட் HCl. ஓகே, இங்கே கேட்மியம் குளோரைடும் கேட்மியம்லும் குளோரைடு ப்ரெசென்ட் ஆயிருக்கு, HClலும் குளோரைடு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லையும் Cl இருக்கு. ஸோ ரெண்டுமே சேம் அயான்ஸ் ப்ரெசென்ட் Cl இருக்கிறதுனால அங்கே வந்து இன்ட்ராக்ஷன் நடக்கும், அட்ராக்ஷன் நடக்காது. அதனால தான் வந்து இங்கே என்ன நடக்கிறதுனா, இது வந்து கேட்மியம் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகுது, HCl வந்து வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் மெயின் ரீசன். இங்கே காமன் அயான் எஃபெக்ட் ஃபார்ம் ஆகிறதுனால, காமன் அயானா ஒரே மாதிரி அயான்ஸ் இருக்கிறதுனால அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகாது. அங்க வந்து என்ன நடக்கும், இன்ட்ராக்ஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஆனோட் இஸ் எ ஸ்டிக் ஆஃப் கேட்மியம் மெட்டல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடில் என்ன ஸ்டிக்காக இருக்குது, ஆனோடுன்றது பாசிட்டிவ் சார்ஜ். இதில் வந்து என்ன இருக்குன்னா கேட்மியம் மெட்டல்ன்றது எப்போவுமே பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஓகே, ஸோ ஆனோட் வந்து கேட்மியம் மெட்டலோட ஸ்டிக்காக இருக்கும், ஒட்டி இருக்கும். அப்போது இன்சர்டட் இன்டு த பாட்டம், அதை எப்படி இருப்பாங்க, பாட்டமில் வந்து அதை இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. while the cathode at the top is in the platinum foil. ஸோ கேத்தோடு வந்து நெகட்டிவ், அது எப்பவுமே எங்கே இருக்கும், பிளாட்டினம் வந்து எலக்ட்ரோட். ஓகே, அது வந்து டாப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், கேட்மியமில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், கேத்தோடில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஒரு சில எலக்ட்ராலிசிஸில் வந்து ஆனோடோட கேத்தோடு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். கேத்தோடுன்றது நெகட்டிவ்னு சொல்லுவாங்க, ஆனோடுன்றது பாசிட்டிவ் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஆனோடுன்றது பாசிட்டிவ் தான். ஓகே, இந்த மெத்தடில் மட்டும் ஆனோடுன்றது பாசிட்டிவ் மெத்தடு, கேத்தோட்லேருந்து நெகட்டிவ். ஓகே, ஸோ வென் ஏ ஸ்மால் கரண்ட் இஸ் மேட் டு ஃப்ளோ த்ரூ த கண்டக்டிவ் செல். இங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த செல்லில் கண்டக்டிவிட்டி செல்லுன்னு ஒன்று இருக்குது. கண்டக்டிவிட்டி செல்லுன்னா என்னென்னா, ரெண்டு சொல்யூஷனுக்கும் கனெக்ஷன் கொடுக்கறது தான் ஒரு சால்ட் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. இந்த சொல்யூஷன் இன்னொரு சொல்யூஷனுக்கு பிரிட்ஜ் ஃபார்மேஷன், அதாவது சொல்யூஷன் இன்டர்லிங்கேஜ் ஃபார்ம் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறது சால்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் லேப்லலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுவாங்க இதை எப்படி கண்டக்டிவ் எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறது அப்படின்றத காட்டுவாங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லை, 2 பீக்கர் வச்சுருப்பாங்க. 100 ml பீக்கரில் வந்து 2 டைல்யூட் சொல்யூஷன் எடுத்துப்பாங்க, நடுவில் வந்து ஒரு சால்ட் பிரிட்ஜ் போடுவாங்க. சால்ட் பிரிட்ஜ் வந்து சம்டைம்ஸ் வந்து யூடியூப் கிளாஸ் வெசல்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஃபில்டர் பேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த ஃபில்டர் பேப்பரை வந்து ஒரு லென்த் மாதிரி மடித்து அது உள்ளே வந்து 2 பீக்கருக்கும் வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி வைப்பாங்க, கனெக்ட் பண்ணுற மாதிரி வைப்பாங்க. சரிங்களா? யூ ஷேப்பில் கட் பண்ணி வைப்பாங்க. அப்போ வந்து இந்த சொல்யூஷன்லேருந்து அந்த சொல்யூஷன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு வந்து நம்ம செல்லை உள்ளே வச்சோன்னா ட்ராப்பாக வந்து பியூரைடு சொல்யூஷன் ஆட் பண்ணோன்னா வந்து சேஞ்சஸ் நடக்கும், வோல்டேஜ் வந்து சேஞ்சஸ் நடக்கும். அதுதான் வந்து நீங்கள் எலக்ட்ராலிசிஸில், அதாவது பொட்டென்ஷியோமெட்ரிக்கு, கண்டக்டோமெட்ரிக் அண்ட் டைட்ரேஷன்லாம் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுவாங்க. நான் இப்போ சொல்கிறது ஓரலாக சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியாது, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, when the small current is flow through the conductivity cell, the anions. அப்போது இங்கே என்னென்னா, ஒரு கரண்ட் ஒரு ஸ்லோவாக கரண்ட் பாஸ் பண்ணும்போது, எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஆனயான்ஸ், அதாவது குளோரைட் அயன்ஸ், இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ், குளோரைட் அயன்ஸ் வந்து இங்கே நெகட்டிவ் சார்ஜ். அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு சில எலக்ட்ராலிசிஸில் ஆனோடுன்றது நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும், கேத்தோடு வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். இங்கே நான் ஃபர்ஸ்ட் மாற்றி சொல்லியிருக்கேன், பிளாட்டினம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஓகே, ஸோ ஆனோடுன்றது நெகட்டிவ் சார்ஜ். இப்போது ஆனயான்ஸில் வந்து Cl- அயான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஆனோட் சைடாக மூவ் ஆகிடும். அதே மாதிரி கேட்டயான்ஸில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இது எல்லாமே வந்து கேத்தோட் சைடு மூவ் ஆகிடும். ஓகே, கரண்ட்டை பாஸ் பண்ணோடனே பாசிட்டிவ் எல்லாம் ஒரு பக்கம் ஆனோட் பக்கம் போயிடும், நெகட்டிவ் எல்லாம் ஒரு பக்கம் வந்து கேத்தோட் சைடு போயிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த எலக்ட்ராலிசிஸில் நடக்கும். ஓகே, ஸோ அப்போ நடக்கும்போது அந்த 2 சொல்யூஷன்ஸ்க்கு என்ன நடக்கும், ஒன்று வந்து டவுன்வோர்டில் இருக்கும், இன்னொன்று அப்வோர்டில் இருக்கும். ஓகே, டவுன்வோர்டில் வந்து எது இருக்கும்னா கேட்மியம் CD+ இருக்கும், அப்போர்ட்லேருந்து என்ன இருக்கும், H+ இருக்கும். ஓகே, ஸோ அதோட டிஸ்டன்ஸை வந்து பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. டிரான்ஸ்போர்ட் நம்பர் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வந்து H+ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆச்சு அப்படின்றத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, 2 லிக்விடை கம்பேர் பண்ணிவிட்டு AA' BB', அப்போ அந்த எவ்வளோ வால்யூம் ஆஃப் த லிக்விட், எவ்வளோ அளவுக்கு அது மூவ் ஆயிருக்கு அப்படின்றது அந்த மூவ்மெண்ட்டை வச்சு LA சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, எவ்வளோ வந்து கான்சன்ட்ரேஷன் C கிராம் ஈக்குவலன்ஸ் per லிட்டர், இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த டிரான்ஸ்போர்ட் நம்பரை கண்டுபிடிப்பாங்க. இதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா LAC, Lன்றது லென்த்து, ஏன்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கிற டிஸ்டன்ஸ், C வந்து கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஸோ இந்த நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் H+ அயான் கேரி டுவர்ட்ஸ் அ கேத்தோட் LAC / 100 அப்படின்னு பண்ணுவாங்க. ஓகே,
எல்ஏன்றது அந்த வால்யூம் ஆஃப் த லிக்விட் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஓகே, எல் சென்டிமீட்டர், அதாவது டிஸ்டன்ஸை வச்சு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் H ப்ளஸ் அயான்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆச்சு அப்படின்றது கண்டுபிடிக்கிறது தான் என்னது, மூவிங் பவுண்டரி மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அயானிக் மொபிலிட்டி. ஸோ அயானிக் மொபிலிட்டி அப்படின்னா என்னன்னு பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அயானிக் மொபிலிட்டி. அயானிக் மொபிலிட்டி அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, அயானிக் மொபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் as a distance traveled by the ion. அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், டிஸ்டன்ஸ் traveled by the ion per second. அதாவது எவ்வளோ அயன்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் மூவ் ஆச்சு per செகண்டில் அப்படின்றது தான் என்னது, அயானிக் மொபிலிட்டி. எப்போ, பர் 1 volt per meter. ஒரு வோல்டேஜுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து அயான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் என்னது, அயானிக் மொபிலிட்டி. ஓகே, ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எவ்வளோ ட்ராவல் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் என்னது, அயானிக் மொபிலிட்டி. அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், அயானிக் மொபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் as the distance traveled by an ion per second under potential gradient. பொட்டன்ஷியல்ன்றது ஒரு எனர்ஜி. ஓகே, பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் ஆஃப் 1 volt per meter. ஒரு வோல்டேஜுக்கு எவ்வளோ அயான்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு பிளேஸ் டு அனதர் பிளேஸ் வந்து மூவ் ஆயிருக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் என்னது, அயானிக் மொபிலிட்டி. ஓகே, although at infinite dilution all electrolytes are completely dissociated. அதாவது ஒரு பர்டிகுலர் டைல்யூட் பண்ணும்போது, சொல்யூஷன்ஸ் வந்து டைல்யூட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பீரியட் என்ன ஆகும், எல்லா சொல்யூஷன்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து செப்பரேட் ஆகிடும். பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக செப்பரேட் ஆகிடும். ஸோ அப்படி நடக்கும்போது their molar conductance differ vastly from one another. அதோட கண்டக்டன்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆகும். கான்சன்ட்ரேஷன் டிஃபர் ஆச்சுன்னா, ஒரு பர்டிகுலர் பீரியட்ல கான்சன்ட்ரேஷன் வேரி ஆச்சுன்னா அதோட கண்டக்டிவிட்டி வேல்யூ எப்படி இருக்கும், வேரி ஆகும். சம்டைம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சம்டைம்ஸ் வந்து ரிமைன்ஸ் டு பி கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கிராஃப் போடும்போது ஒரு வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும், இன்னொரு வேல்யூ வந்து ரொம்ப லோவராக இருக்கும், இன்னொரு வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து சேமாக இருக்கும், ஒரே வேல்யூ கிடைக்கும், அந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா, சொல்யூஷனை வந்து நம்ம டைட்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, திஸ் இஸ் பிகாஸ் டிஃப்ரென்ஸ் இன் ஸ்பீட் ஆஃப் த அயான்ஸ். இது எதனால் நடக்குதுன்னா, இந்த மாதிரி வேரியேஷன் வந்து எதனால் நடக்குதுன்னா, ஸ்பீடு அயான்ஸோட ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால, ஒரு இடத்துல நிறைய ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கும், ஒன்று பக்கத்தில் இருக்கும், அதோடனால நம்மளுக்கு இந்த வேரியேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் molar conductance of the dilution of HCl, infinite dilution of HCl. ஸோ இங்கே HCl ஓட எதை கம்பேர் பண்ணுறாங்க, NaCl. ஸோ NaCl HClலும் NaClோட கண்டக்டிவிட்டி செக் பண்ணுறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCl இஸ் மோர் தென் 3 times ஹை தென் தட் ஆஃப் NaCl. அதாவது HCl வந்து NaCl விட கம்பேர் பண்ணும்போது கிரேட்டராக இருக்குது HCl. ஓகே, HCl வந்து கிரேட்டராக இருக்குது எதோட கம்பேர் பண்ணும்போது, NaCl. ஏன்னா H ப்ளஸ் அயான்ஸ் வந்து NaCl விட அதிகமாக வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஓகே, அதாவது ஹைட்ரஜன் ப்ளஸ் அயான்ஸ் வந்து Na ப்ளஸை விட ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுனால தான் இந்தோட வேரியேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் த ஸ்பீட் ஆஃப் த அயான்ஸ் வேரியஸ் வித் த பொட்டென்ஷியல் அப்ளைட். ஸோ டிஃப்ரெண்ட் பொட்டென்ஷியல் அப்ளை பண்ணும்போது, டிஃப்ரெண்ட் கரண்ட்டை நம்ம அப்ளை பண்ணும்போது, கரண்ட்டோட வேல்யூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதோட மொபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும், அதோட அயான்ஸோட ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பொட்டென்ஷியல் கிரேடியன்ஸ் வந்து கிவன் பை த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். அதாவது அந்த பொட்டென்ஷியல் கிரேடியன்ட், அதாவது கான்சன்ட்ரேஷனோட வேரி ஆச்சுன்னா அதோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸும் என்ன ஆகும், வேரி ஆகும். ஓகே, பிகாஸ் ஆஃப் த டிவைடட் பை த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எலக்ட்ரோட். த எலக்ட்ரோட்ஸ் வந்து டிவைட் பண்ணும்போது, டிஸ்டன்ஸோட நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது வேரியேஷன் நடக்கிறதுனால அதோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸும் எப்படி இருக்கும், அதிகம் வேரியேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த அயானிக் மொபிலிட்டி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால். இது எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் கம்பேர்ட் டு தட் ஸ்பீட் ஆஃப் த கேஷியஸ் மாலிகுல். அதாவது சாலிட் மாலிகுலில் கம்பேர் பண்ணுறதை விட கேஷியஸ் மாலிகுல்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஓகே, 10 to the power of 2 மாஸ் செகண்ட்ஸ் பர் இன்வர்ஸ். ஓகே, ஸோ அயனிக் மொபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கேஷியஸ் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால சீக்கிரமாக மூவ் ஆகிடும். சப்போஸ் சைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வெயிட் அதிகமாக இருக்கும், மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ரீசன். ஓகே, ஸோ த லோ மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் டியூ டு த ஃபேக்ட் த frequent collision between the ions and the solvent molecules. collisions நடக்கும், அதாவது சேம் மாலிகுல்ஸாக ப்ரெசென்ட் இருந்துச்சுன்னா ஒன்னோட ஒன்று மோதிக்கும். சரிங்களா, அப்படி மோதிக்கும் போது ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அயன்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று கொலிஷன்ஸ் நடந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாது. சரிங்களா,
இதுதான் வந்து பேசிக் ரீசன். ஓகே, ஸ்மாலராக இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக மூவ் ஆகிடும். ரொம்ப சைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும், அதனால வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the ionic mobility of the H plus ions is found to be 5 to 10 times in that of other ions except OH ion. அதாவது அயானிக் மொபிலிட்டி, அதாவது H plus ions வந்து கிரேட்டராக இருக்கும் கம்பேர்ட் டு தட் ஆஃப் OH மைனஸ் அயனை விட கிரேட்டராக இருக்கும். அதனால என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும். பிகாஸ் ஆஃப் சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்குது, அதோட சார்ஜ் டென்சிட்டி வந்து ஹையராக இருக்குது, இஸ் ஹெவிலி ஹைட்ரேட்டட், ஈஸியாக வந்து H plus ionsஸாக வந்து ரிமூவ் ஆகிடும். அதனால தான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், ஏன் அது வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்றது என்னன்னா, சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்கும், சார்ஜ் டென்சிட்டி வந்து ஹையராக இருக்கும், அதோட பாசிட்டிவ் சார்ஜோட டென்சிட்டி வந்து ஹையராக இருக்கும், அதே மாதிரி சீக்கிரமாக வந்து ஹைட்ரேட் ஆகிடும், ஹைட்ரேட்ன்றது எவாப்ரேட் ஆகிடும். ஓகே, இதுதான் ரீசன். அகெயின் H plus ion in the aqueous solution, அதாவது H plus ions in the aqueous solutionல, அதாவது ஏதாவது டைல்யூட் சொல்யூஷனில் இருக்கும்போது இது எப்படி இருக்கும், H2O4 பெராக்சைடு அயனாக ஃபார்ம் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரேட்டட் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் H3O plus or 3H2O having this. இங்கே பாருங்க ஹைட்ரேட்டட் அயான், இங்கே ஒரு H2O இருக்குது, இங்கேயும் H2O இருக்குது, இங்கே எல்லாமே 3 to 4 டைம்ஸாக ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள், இங்கே H2O இருக்குது, இங்கே H2O இருக்குது, இங்கேயும் H2O இருக்குது, இங்கே வந்து ட்ரைஹைட்ரேட் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் இருக்கு, இங்க ஒரு H2O, இங்க மூணு ஹைட்ரேட் அயான் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால இது வந்து ஃபாஸ்டா மூவ் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அயானிக் மொபிலிட்டியில பாத்தீங்கன்னா இட் இஸ் லார்ஜஸ்ட் சைஸ் அண்ட் ஷேப், அதாவது the structure becomes large size and its shape. ஓகே, அந்த ஸ்ட்ரக்சரோட சைஸ் வந்து பெருசா இருக்கு, லார்ஜ் சைஸ்ல இருக்கு. அப்புறம் வந்து should predict the mobility of the H plus ion lower than the I. அதனால H plus ion சைஸ் வந்து பெருசா இருக்கிறதுனால அந்த ஷேப்பை வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அயானிக் மொபிலிட்டியில. ஓகே, அப்புறம் ஹை மொபிலிட்டி ஆஃப் ஹைட்ராக்சிலிக் சால்வன்ஸ் சச் அஸ் வாட்டர், அதாவது ஈஸியாக வந்து ஹைட்ராக்சியா ஃபார்ம் ஆகிடும், OH குரூப்ஸாக ஃபார்ம் ஆகிடுறதுனால நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து க்ரோத் ஸ்ட்ரைப் மெக்கானிசமா, அதாவது க்ரோத் ஸ்ட்ரைப் மெக்கானிசம்ன்றது என்னது, பாசிட்டிவ் சார்ஜை மட்டுமே மூவ் பண்ணுற அயன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து செப்பரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்கே வந்து ஹைட்ரஜன் பாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க பாருங்க பிரிட்ஜிங் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா, இங்க வந்து H plus வந்து ஒரு ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அது இல்லாம என்னது மெக்கானிசம் ஹை மொபிலிட்டி ஆஃப் த H plus ions. அங்க ப்ளூ கலர்ல காட்டுறது எல்லாமே H plus ions வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுது கம்பேர்ட் டு தட் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ். வாட்டர் மாலிகூல்ஸ் இங்க எல்லாமே H2O மாலிகூல்ஸ் தான் இருக்கு. ஓகே, HO பிளஸ்ன்னு இருக்குல்ல, இது எல்லாமே வாட்டர் மாலிகூல்ஸ் தான். இந்த வாட்டர் மாலிகுலர் ப்ரெசென்ட் இருக்கிற H plus ionsலாம் வந்து எப்படி ஆகுதுன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா க்ரோத் ஸ்ட்ரைப் மெக்கானிசம்ல ப்ரெசென்ட் ஆகிருக்கிற H plus ions எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா அயானிக் மொபிலிட்டி இந்த க்ரோத் மாடலில் பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா H plus ions move about 50 times more rapidly through the ice and the liquid water. அதாவது ஐஸ் கியூப்ஸில் ப்ரெசென்ட் ஆகிக்கிற வாட்டர் ஐஸும் சாலிட் மாலிகூல்ஸும் எடுத்திருக்காங்க. ஓகே, இது ஒரு லிக்விட் மாலிகூல்ஸ் எடுத்திருக்காங்க. இதில் லிக்விட் மாலிகூல்ஸ், அதாவது லிக்விட் வாட்டரை கம்பேர் பண்ணும்போது ஐஸ் கியூப்ல ப்ரெசென்ட் ஆகிக்கிற H plus ions வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஏன்னா the center இங்கே பாருங்க கோவலன்ட் பாண்ட் ஏன்னு கிரீன் சிக்னல் கிரீன் ஏற மாதிரி பட்டிருக்கலாம் கோவலன்ட் பாண்டு. ஸோ கோவலன்ட் பாண்டுன்றது என்னது, ஸ்ட்ராங் பாண்ட். இந்த ஹைட்ரஜன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. இதோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஈச் ஆக்சிஜன் ஆட்டம் சரௌண்டட் பை த ஆக்சிஜன் ஆட்டம், 4 ஆக்சிஜன் ஆட்டம். ஒவ்வொரு ஆக்சிஜன்லையும் 4 ஆக்சிஜன் ஆட்டமாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால என்ன ஆகும்னா அந்த சென்ட்ரல் ஆக்சிஜனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற H plus ions வந்து ஃபாஸ்டராக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதை நீங்கள் எழுதினாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் இல்லை. ஓகே, இங்கே 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெட்ராஹெட்ரல் 1 2 3 4ன்னு போட்டிருக்காங்களா, இது எல்லாமே என்னென்னது 4 அரேஞ்ச்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ அதுதான் வந்து டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்க ஈச் ஹைட்ரஜன் லைஸ் ஆன் த லைன் ஜாயின்ட் சென்டர் ஆஃப் த ஆக்சிஜன் ஆட்டம். அதாவது 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனோட லிங்க் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு ஆக்சிஜன் வந்து ஒரு ஹைட்ரஜனோட ஃபார்ம் ஆயிருக்கு. அகெயின் ஆக்சிஜனோட இன்னொரு ஹைட்ரஜன், அதே மாதிரி இந்த மாதிரி இன்டர் லிங்கேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே,
ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இந்த மாதிரி தான் இன்டர் லிங்கேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே 1 2 3 4 டெட்ராஹெட்ரல் ஃபார்ம்ல இருக்கு, டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அதுல எப்படி ஆயிருக்குன்னா இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்க, ஐஸ் கியூப்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் எடுத்திருக்காங்க, அந்த ஐஸ் கியூப்ஸ்ல என்ன இருக்கு, வாட்டர் மாலிகூல்ஸ் என்ன பிரச்சனை இருக்கு, அதோட பாண்டோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா ஒரு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் ஒரு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இந்த மாதிரி டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே அதே மாதிரி லித்தியம் அண்ட் சோடியம் அயன்ஸை கம்பேர் பண்றாங்க. லித்தியம் அண்ட் Ni அயன்ஸ் இது வந்து கம்பேர் பண்ணும்போது இதோட அயானிக் மொபிலிட்டி எப்படி இருக்குன்னா ரொம்ப லோயரா இருக்கும். ஏன் இதோட அயானிக் மொபிலிட்டி ரொம்ப லோவா இருக்கும்னா the higher charge density around the ions because of the smaller radii. அதோட சார்ஜ் டென்சிட்டி எப்படி இருக்கு, லித்தியம் அயான்ஸை வந்து சோடியம் அயானோட கம்பேர் பண்ணும்போது சார்ஜ் டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு லித்தியம். ஓகே அதனாலதான் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப ஸ்பீடா வந்து மூவ் பண்ணிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அது மட்டும் இல்லாம இங்க பிரசண்டா இருக்க அயான் வந்து ஈஸியா வந்து என்ன ஆகும், ஹைட்ரேட் ஆயிடும். ஓகே ஹைட்ரேட் ஆகிறதுனால அயான் டைபோல் இன்ட்ராக்ஷன் நடக்கும். டைபோல்னான்றது 2 போல்ஸ், ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் போல்ஸ் இருக்கும். ஸோ ஈஸியா வந்து ஒரு லித்தியம் ஹைட்ராக்சைடோ லித்தியம் குளோரைடோ வந்து சீக்கிரமா ஹைட்ரேட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே பிகாஸ் ஆஃப் ஹையர் சார்ஜ் டென்சிட்டி. ஓகே அது மட்டும் இல்லாம சின்ஸ் ஹைட்ரேட் அயான்ஸ் டு டிராக் அலாங் த ஷெல் ஆஃப் வாட்டர், அதாவது H+ அயான்ஸ் வந்து எப்படின்னா வாட்டரோட சீக்கிரமா வந்து ஃபார்ம் ஆயிடும், டைல்யூட் ஆயிடும். ஓகே ஸோ அதனால ஈஸியா H+ அயான்ஸோ OH- ஆயிடும், ரிமூவ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க பாயிண்டா நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க எழுதினாலும் போதும். Thank you girls.